பாருங்க இந்த வீட்டின் முன் தோற்றம் இடத்துல நின்றா எங்களுக்கு நல்ல காத்து பிடிக்கும். சுத்தவரை இந்த வீட்டுக்கு பல்கனி இருக்கு. வந்து ஊதா கலர் ஒரு பெரிய ஒரு கோல் ஒன்று மேல வந்து விட்டிருக்கிறோம். சாமி அறைக்கு சாமி மாடத்தை மேற்பகுதிக்கு போறதுக்கான படிகள் இந்த இடத்துல இருக்கு. வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா, பூனியாவில கோயில் குளம் என்ற இடத்த நிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு அழகான வீடு உங்களுக்காக காட்டுறதுக்காக வந்து நிக்கிறேன். இந்த வீடும் ஐயப்பன் கட்டுமானத்தால கட்டப்பட்ட ஒரு வீடு தான். ஏற்கனவே நிறைய வீடுகளை ஐயப்பன் கட்டுமானம் கட்டிய வீடுகள் என்று சொல்லி நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அவர்கள் வந்து வீடுகளை தரமாகவும் உறுதியாகவும் நியாயமான கட்டணத்திலேயும் வீடுகளை அமைச்சு கொடுக்கணும். அந்த வீட்டை தான் நான் இப்ப பார்க்க வந்திருக்கிறேன். நாங்கள் பார்க்க வந்திருக்கிற வீடு அழகான ஒரு மேல் வீடு. அந்த வீட்டின் தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். அதே நேரம் உங்களுக்கும் வீடுகளை கட்ட வேணும் என்று சொல்லி ஐடியா இருக்கிறார்கள். இந்த வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக இருக்கு. இந்த வீட்டை எப்படி அமைச்சிருக்கிறேன், இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு பணம் செலவாகி இருக்கு என்று சொல்லியெல்லாம் நான் இந்த காணொலியில வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அதே நேரம் இந்த வீட்டை கட்டிய ஐயப்பன் கட்டுமானத்தை நீங்க தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா எப்படி தொடர்பு கொள்றேன்னு சொல்லி தொடர்பு இலக்கத்தை நான் நினைச்சிருக்கிறேன். இந்த வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடு வந்து லண்டன்ல இருக்கிற அண்ணாவால கட்டப்பட்ட வீடு. மிகவும் அழகான வீடு. இப்ப நான் இந்த வீட்டுக்கு உள்ள போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முதல்ல இந்த வீட்டை திறக்கணும்னு சொன்னா இந்த ரிமோட் தேவை. பாருங்க, இந்த ரிமோட்ல இந்த வீட்டை திறக்க, இந்த கதவை திறக்கலாம். பாருங்க, இந்த கதவு வந்து ரிமோட்டில் இயங்கக்கூடிய கதவு. இப்ப நான் இதை அமர்த்துறேன். பாருங்க, இந்த கதவு இப்படி திறக்குதுண்டு. பாருங்க, ரிமோட்ல இந்த கதவு இப்படியே திறக்குது. அப்படியே ரிமோட்ல மூடும். கதவு திறந்தாச்சு. இப்ப நான் வீட்டுக்குள்ள போறேன். பாருங்க, இந்த வீட்டின முன்பகுதி எப்படி இருக்குண்டு பாருங்க. இந்த வீட்டின முன் தோற்றம் பார்த்தோன்னே அதை கவரக்கூடிய வகையில் ஒரு அழகான ஒரு தோற்றத்துல முன்பகுதியை அமைச்சிருக்கணும். பாருங்க, அந்த மேலே போடப்பட்ட கூரையை பாருங்க, 3 கூரை மாதிரி வெளியில பார்க்க தெரியுது. ஒரு அழகான தோட்டத்துல இந்த வீட்டை கட்டியிருக்கணும். பாருங்க, இப்ப வெளியில பார்க்க மேற்பகுதிக்கு போறதுக்கான படிகள் இந்த இடத்துல இருக்கு. இதே நேரம் உள்ளுக்கும் இன்னும் ஒரு படி காணப்படுது மேலே போறதுக்காக. இது இந்த வீட்டில வெளிப்பகுதி. பாருங்க, இந்த வீட்டின் வெளிப்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன். இந்த முன்பகுதியில முன்னுக்கு சில்வர் வேலைப்பாடுகளை செய்திருக்கணும். பாருங்க, முன்னுக்கு போட்டிருக்கிற கதவை பாருங்க இப்படி அழகா இருக்குண்டு. இது வந்து முதிரங்கதவு, முதிரை மரத்துல செய்யப்பட்ட நிலையும் கதவும். பாருங்க, இந்த இவ்வளவு வேலைப்பாட்டோட இந்த கதவையும் நிலையையும் செய்திருக்கணும்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்க, இது வந்து தனி முதிரங் மரத்துல செய்யப்பட்ட கதவு தான் இந்த கதவு. இந்த முன்பகுதியில சின்ன கோல் மாதிரி இவ்விடத்தை இருக்கு. வெளியில இருந்து வாராக்கள் கதைச்சிட்டு போகக்கூடிய மாதிரி, வெளியாக்கள் வந்தா கதைச்சிட்டு போற மாதிரி இந்த கோலை வந்து அமைச்சிருக்கோம். பாருங்க, இது இந்த தூணை பாருங்க, அந்த தூணுக்கு இடையில கீடலை வச்சு செய்திருக்கணும். அப்படியே இப்ப நான் உள்ளுக்கு போய் உட்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் இந்த வீட்டின் உள்பகுதிக்கு வந்துட்டேன். இந்த வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 ஹோல் இருக்கு. இப்ப நான் நிக்கிறது வந்து முதலாவது ஹோல். இந்த முதலாவது ஹோல்ல இருந்து மேலே ஏறி போறதுக்கான படிகளை வந்து இந்த இடத்துலயும் விட்டிக்கணும். நான் ஏற்கனவே காட்டின மாதிரி வெளிப்பகுதியிலேயும் படிகள் இருக்கு. இந்த பகுதியால் ஏறியும் மேலே போகலாம். மேலே போறதுக்கான படிகளை இதுலேயும் விட்டுருக்கு. மேலே பாருங்க, ஃபேன் சீலிங் எல்லாம் எப்படி இருக்குண்டு. இந்த கோலோட பார்த்தீங்கன்னா இதுல ஒரு அறை ஒன்று இருக்கு. இது வந்து அந்த ஒப்பீஸ் ரூம்னு சொல்லிக்கினா தானே, அதை அமைச்சிருக்கேன். பாருங்க, ஹேட்டினும் வந்து அழகான ஹேட்டின். வீட்டுக்கு அடிச்சிருக்கிற கலரும் ஆஷ் கலர் அட்டகாசமாக இருக்கு. இது வந்து ஒப்பீஸ் ரூம் உங்களுக்கு காட்டுறேன். இதே இவர்கள் தற்போது படிக்கறையாக தான் பயன்படுத்தினோம். இதான் எப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப அடுத்த ஹோல், 2வது ஹோல் வந்து உள்ள இதுக்காக இருக்கு. நான் இப்ப அந்த ஹோல் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். பாருங்க, வீட்டின் ஹோல் 2வது ஹோல் வந்து இதுதான். 2வது ஹோல்ல நான் இப்ப நிக்கிறேன். 2வது ஹோல்ல இருந்து பார்த்தா 3 அறைகள் வந்து தெரியும். இதுல இருக்கிறது சாமி அறை. இந்த இடத்துல அங்கால இன்னும் ஒரு படுக்கை அறை ஒன்று இருக்கு. பாருங்க, இதுல இருக்கிறது படுக்கை அறை. அப்படியே இஞ்சால வந்தீங்கன்னு சொன்னா இதை காட்டுங்க. இதுல ஒரு வளைவண்டு போட்டிருக்கிறேன், அழகான வளைவு.
அந்த வளைவால எப்படியே வந்தா இந்த இடத்துல வந்து கொரிடோர் இருக்கு. இது பாத்ரூமுக்கு போற கொரிடோர். அதோட சேர்ந்ததாக இந்த இடத்துல இன்னும் ஒரு அறை இருக்கு. இதுல 3 அறைகள் இந்த 2வது ஹோல்ல நின்று பார்த்தா தெரியும். அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது இந்த வீட்டுக்குரிய சமையல் அறை. அந்த சாமி அறை எப்படி இருக்குன்னு இப்ப பார்ப்போம். அறைக்கு போடப்பட்ட கதவை பார்த்தீங்கன்னா இது வந்து வேப்பங்கதவு. பொதுவாகவே எல்லா இடமும் சாமி அறைக்கு வந்து வேப்பங்கதவு நிலைதான் போடுவினோம். அந்த வகையில இவர்களும் வேப்பங்கதவு நிலைதான் இதுக்கு போட்டிருக்கணும். இப்ப நான் உள்ளுக்கு போய் இந்த சாமி அறை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சாமி அறைக்கு சாமி மாடத்தை இவர்கள் வச்சிருக்கணும். பாருங்க, அழகா இருக்கு. லைட் எல்லாம் போட்டிருக்கணும். மேல பிள்ளையார் இருக்கிறார். அப்படியே தேர் மாதிரி செய்து சாமி மாடம் அழகா செய்து வச்சிருக்கணும். பார்க்கவே அட்டகாசமா இருக்கு. இந்த அறை 2வது அறை. 2வது அறையை பார்த்தீங்கன்னா இது முதிரை மரத்துல இந்த கதவை வந்து செய்திருக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு கதவு தான் போட்டிருக்கு. ஒற்றை கதவு தான் இதுல வந்து போடப்பட்டிருக்கு. நிலையும் முதிரையெல்லாம் செய்திருக்கு. அழகான கேட்டி நம்ம போட்டிருக்கிறோம். இது வந்து இவர்கள் இந்த அறையை படுக்கை அறையாகத்தான் இவர்கள் பயன்படுத்தினோம். இந்த அறைக்கு வந்து வேற கலர் அடிச்சிருக்கு. அப்படியே இதை வந்து பெட்ரூமாகத்தான் பயன்படுத்தினோம். அப்படியே இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதுல ஒரு அழகான ஒரு வளைவு. அப்படியே இந்த வளைவுக்கால எப்படி தாண்டி போனோம்டா இதுல இருக்கிறது சாப்பாட்டறை. அதாவது வந்து கோலை சாப்பாட்டறையாக அப்படியே பயன்படுத்தினோம் இந்த வளைவுக்கு இஞ்சாலி பகுதியில. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இதால போனா அப்படியே பாத்ரூம் இருக்கு. இதுதான் பாத்ரூம். அப்படியே கொமட் வந்து புறம்பா வச்சிருக்கணும். இந்த ரூமை திறந்தா இதுக்கு வந்து கொமட் இருக்கு. இங்கால குளிக்கிற இடம் இந்த இடத்துலயும் வச்சிருக்கிறேன். அப்படியே இந்த இடத்துல வந்தா இங்கால இன்னும் ஒரு அறை ஒன்று இருக்கு. இந்த பகுதியில் இருக்கிறது சமையல் அறை. இப்போ இந்த சமையல் அறை எப்படி அமைச்சிருக்கணும்னு காட்டுறேன். சமையல் அறைக்கு பதிக்கப்பட்டிருக்கிற டைல்ஸை பாருங்க. ஒவ்வொன்றிலையும் அந்த படங்கள் இருக்கிற மாதிரியான டைல்ஸை தான் சமையல் அறைக்கு பதிச்சிருக்கிறேன். அப்படியே மேல் பகுதியில் கபர்ட் அடித்து லைட் எல்லாம் போட்டிருக்கிறேன். கீழ்ப்பகுதியிலையும் கபர்ட் எல்லாம் இருக்கு. இப்போ நான் வீட்டின் மேற்பகுதிக்கு போய் மேல்தளம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மேல்தளத்துக்கு போகிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் 2 பக்கத்துலேயும் படி இருக்குண்டு. ஒன்று வந்து வெளியில் வச்சிருக்கிற படி, அடுத்தது வீட்டுக்குள்ளால போய் மேலே போகிற மாதிரியும் படி இருக்கு. நான் இப்போ வெளிப்பகுதி படியால் மேலே போய் இந்த மேல்தளம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் மேலே போகிறதுக்கான வாசல் வந்து எல்லாம் இருக்கு. நான் இப்போ உள்ளுக்கு போய் இந்த மேல்தளம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, நான் இப்ப மேல் தளத்துக்கு வந்துட்டேன். ஒரு பெரிய ஒரு கோல் ஒன்று மேல வந்து விட்டிருக்கிறேன். மேல் தளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விசாலமான ஒரு கோல் ஒன்று மேல வந்து செய்திருக்கிறேன். மிகவும் அட்டகாசமா இருக்கு. அப்படியே இந்த பக்கத்துக்கு வந்தீங்களா இதுல வந்து கிச்சன், கோலுக்கே கிச்சன் இருக்கிற மாதிரி இந்த ஓப்பன் கிச்சனை வந்து அமைச்சிருக்கிறேன். பாருங்க, இது வந்து அழகா இருக்கு. பாருங்க, இந்த மேற்பகுதியில அந்த கிருணட் கல் வச்சு மிகவும் அழகா இந்த கிச்சனை வந்து செய்திருக்கிறேன். மேலுக்கெல்லாம் கபர்ட் எல்லாம் அடிச்சிருக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் சிங்கெல்லாம் போட்டு அட்டகாசமா செய்திருக்கிறேன். பாருங்க, கபர்ட் எல்லாமே ஃபுல்லா அடிச்சாச்சு. சீலிங்க பாத்தீங்கன்னா ஐவோட் சீலிங்னு சொல்லுவீங்கன்னா மரத்துல அடிச்ச மாதிரி வித்தியாசமான டிசைன்கள்ல இந்த சீலிங்கை வந்து செய்திருக்கணும். அப்படி இந்த மேல்தளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 3 அறைகள் இந்த மேல்தளத்திலே அமைக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கிறது 1வது அறை. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுலயும் ஒரு அறை ஒன்று இருக்கு. அந்த அறையை நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் அப்படி இருக்குண்டு. பாருங்க, எல்லா கதவுமே முதலம் பலகையால செய்யப்பட்டிருக்கு. கதவு நிலையம் எல்லாம் இப்ப நாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. பாருங்க, உள்ளுக்கு அடிக்கப்பட்ட கலர் வந்து ஊதா கலர் அடிச்சிருக்கணும். அதே நேரம் நிலத்துக்கு
வெள்ளை கலர் டைல்ஸ். இந்த ரூமோட சேர்ந்ததாக பாத்ரூம் அட்டாக் பாத்ரூமாக இது அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த ரூமோட சேர்ந்து பாத்ரூம் வந்திருக்கு. இந்த பாத்ரூம் வந்து இதுதான். அப்படியே உள்ளுக்கு கொமட் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். பாருங்க, இந்த குளியற எல்லா செட்டுமே வந்து போடப்பட்டிருக்கு. அது இதுல இருக்கிறது 3வது அறை. பாருங்க, இது நாங்கள் எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி இந்த அறையை பயன்படுத்தலாம். இன்னும் பேர்கள் ஒன்றுக்கும் பயன்படுத்த இல்லை. இதை வந்து படுக்கறையாகவோ அல்லது வேறு அறையாகவோ பயன்படுத்தலாம். இந்த வீட்டுக்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு கோல் ஒன்று இருக்கு. அப்படியே இந்த சுத்த வரை இந்த வீட்டுக்கு பல்கனி இருக்கு. பாருங்க, இதுல நின்று நாங்கள் வெளியிடத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இதை அமைச்சிருக்கிறோம். இந்த இடத்துல நின்று எங்களுக்கு நல்ல காத்து பிடிக்கும். அப்படியான ஒரு பல்கனியை வந்து இந்த இடத்துல அமைச்சிருக்கிறோம். பாருங்க, அப்படியே இதால வந்து அப்படியே சுத்தி போகுது. சுத்த வரை இருக்கேன், சுத்த வரை இந்த பல்கனி வந்து இருக்கான். நான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த பிரதேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பலி பிரதேசங்களை பாருங்க. இதுல இருந்து பார்த்தா இந்த வவுனியா பிரதேசம் எப்படி தெரியுதுன்னு சொல்லி பாருங்க. இப்ப நான் இந்த வீட்டை உங்களுக்கு சுத்தி காட்டியிருக்கிறேன். நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வீடுகளை அமைக்க வேணுமென்று உங்களுக்கும் ஒரு ஐடியா இருந்தா இல்லாத வீடுகள் எப்படி இருக்குமென்னு சொல்லி பார்க்கணுமெண்டா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக அமைஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடை கட்டுறதுக்கு இவர்களுக்கு வந்து 4 கோடி செலவாகி இருக்குன்னு சொல்லப்படுது. அதே நேரம் இந்த வீட்டை கட்டினது நான் ஏற்கனவே சொன்னேன், ஐயப்பன் கட்டுமானம் தான் அழகான முறையில் கட்டியிருக்கிறேன். நான் நிறைய காணொலிகள் அவர்கள் கட்டிய வீடுகளை நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் வீடுகள் கட்ட வேணும் என்று சொல்லி ஐடியா இருந்தா இவர்களை கொண்டு தாராளமாக கட்டலாம். அழகாகவும் நியாயமான விலையிலும் உங்களுக்கு வீடுகள் கட்டிடங்களை கட்டித்தாரதுக்கு இவர்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இவர்களை தொடர்பு கொள்ளணும் என்று சொன்னால் இவர்களுடைய தொலைபேசி இலக்கம் 077-85-81-413 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப்பும் இருக்கு. வெளிநாடுகளில் இருந்து தொடர்பு கொள்ளணும் என்று சொன்னால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.